அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம்ம தக்தீரில் எது விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். அதுக்கு மீறி ரூபாய் எக்ஸ்ட்ராவும் கிடைக்காது, ரூபாய் குறைவாகவும் கிடைக்காது. உனக்கு இன்றைக்கி தக்தீரில் ரூபாய் கிடைக்கணும்னு இருந்தால் அந்த ரூபாய் தான் கிடைக்கும். நீ என்ன தான் முட்டி மோதினாலும் சரி, அந்த ரூபாய் தான் உனக்கு கிடைக்கும். ரூபாவை விட ரூபா எக்ஸ்ட்ராவும் கிடைக்காது, அந்த ரூபாவை விட ரூபா கம்மியாகவும் கிடைக்காது. அதனால் எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கும். ஒருத்தன் ஒரு இடத்துல மல்லிகை கடை வச்சுருந்தான். கணக்கு பண்ணி பார்த்தானா மாதம் 2000 வந்துச்சான். என்னடா ரொம்ப 2000 இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பிரமாணம் வச்சு 2000 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊரில் இன்னொரு மல்லிகை கடை ஓப்பன் பண்ணான். அதாவது இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணான். அடுத்த மாதம் கூட்டி கழித்து பார்த்தா அந்த 2 கடையும் சேர்த்து அதே 2000 தான் கிடச்சிச்சான். வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போய் மூணாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணான். 3 கடையும் சேர்த்து 3ஆவது மாதம் கூட்டி பார்த்தா அதே 2000 தான் கிடச்சிச்சான். ஒரு கடை வச்சும் 2000 லாபம் கிடச்சிச்சு, 2 கடை வச்சும் 2000 லாபம் கிடச்சிச்சு, 3 கடை வச்சும் 2000 லாபம் கிடச்சிதான். வாழ்க்கையை வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி மலை உச்சியில் போகிறான். போகிற வழியில் ஒரு ஆலிமை, ஒரு அறிஞரை சந்திக்கிறான். அவர் விஷயத்தை கேட்குறாரு. இந்தமாரி ஆகிப்போச்சுன்னு சொன்ன உடனே அதுக்கேம்பா நீ தற்கொலை பண்ண போகிற, தற்கொலை பண்ணுறதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல்லை கொடுக்குறாரு. இந்த கல்லை வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கல்லை வாங்கிட்டு சந்தோஷத்தில் மிகைப்பில் அரசர்கிட்ட ஓடி வரான். அரசர்கிட்ட வந்து இந்த கல்லை கொடுத்து இந்த கல்லுக்கு பதில் எதனா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மளிகை கடைக்காரர் சொல்கிறார். அரசர் சொல்கிறாராம், இந்த கல்லுக்கு நிகராக எனக்கு கொடுக்க ஒன்றுமே கிடையாது, அதனால் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லி அரசர் தன் கஜானாவை திறந்து விட்டுட்டு ஒரே நிபந்தனை, 1/2 மணி நேரம் டைமு, 1/2 மணி நேரத்துக்குள்ளே நீ ஏதாவது ஒரு பொருள் தான் எடுக்கலாம், அப்படி 1/2 மணி நேரத்துக்குள்ளே எந்த பொருள் எடுக்கலாம், உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, திருப்ப இந்த கல்லையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசர் கஜானை திறந்து விடுறார். உள்ளே போனவன் முதல்ல மோதிரத்தை எடுக்கிறான். எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிறான். கொஞ்சம் தூரம் போனால் மோதிரத்தோட கமல் கிடைக்குது. மோதிரத்தோட கமல் பெருசுன்னு சொல்லி கமல் எடுக்கிறான். அரசர் கதானா சாதாரண விஷயம் கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் அப்படின்னு கொட்டி கிடக்குது. கமல் எடுத்தவன் திரும்ப செயினை பார்க்குறான். செயினை விட பெருசாக நெக்லஸ் இருக்குது, நெக்லஸ் எடுக்கிறான். நெக்லஸை பார்த்து கொஞ்சம் போனவனே நெக்லஸோட ஆரம் இருக்குது, ஆரம் பெருசு, ஆரம் எடுக்கிறான். அப்புறம் கிரீடம், ஒட்டியானம், இப்படி மாற்றி எடுத்துகிட்டே இருக்கிறான். டைம் போயிடுச்சு. அரசர் அறிவிப்பு செய்கிறார், இன்னும் 2 செகண்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது எடுத்துகிட்டு வா, எதுவுமே எடுக்கலாம், அவனுக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே இவன் கண்ணை மூடிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு கஜானா விட்டு வெளியில் வந்துடுறான். கஜானா மூடப்பட்டுச்சு. திரும்ப அவன் எடுத்துகிட்ட பொருளை போய் அடகு வச்சு பார்த்தா அதே 2000 தான் கிடச்சிச்சான். இப்போ விஷயம் என்னான்னு சொன்னால், அவன் ஒரு கடை வச்சு 2000 தான் கிடச்சிச்சு, 2 கடை வச்சு 2000 தான் கிடச்சிச்சு, 3 கடை வச்சு 2000 தான் கிடச்சிச்சு. விலையுந்த கல்லை கொண்டு போய் அடகு வச்சு பார்த்தா அதையும் 2000 தான் கிடச்சிது. இப்போது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா உனக்கு 2000 தான் அப்படி எழுதியிருந்தா, நீ எவ்வளோ முட்டி மோதினாலும், எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும், ராப்பகலாக கண்முழித்து சம்பாதிச்சாலும் அதே 2000 தான் உனக்கு கிடைக்கும். அதனால் அல்லாஹ்வை விதியை நம்புங்க. அல்லாஹ்க்கு எதிக்கல் ஹைர், அவன் கையில் தான் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஈமான் கொண்டு ஈமானோடு மரணிக்கூடிய தௌஃபீக்கை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற வீடியோவை பார்க்க நமது கலைஞர் இமாம் யூடியூப் சேனல்